கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 5:17, ரோமன்ஸ் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவியின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அதாவது இந்த வசனம் ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய காரியம். ஏன்னா பவுல் ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள எதிர்மறையை காட்டி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே சொல்லும்போது, அப்பா உங்களை மீட்டது மாத்திரமல்ல, உங்களை பாவத்திலிருந்து மீட்டது மாத்திரம் இல்லை, உங்களை ஆளுகை செய்கிறவராக மாற்றினாரு. எப்படி? ஆதாமுடைய பாவம் என்ன பண்ணுச்சு? எல்லாருக்கும், மொத்த மனித குலத்திற்கும் எதை கொண்டு வந்தது? மரணத்தை கொண்டு வந்தது. அதனால தான் ஆதியாகமம் 3:19 சொல்லும்போது, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டா நீ மண்ணுக்கே திரும்புவ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். காரணம் என்ன? ஆதாமுடைய மீறுதல்னால மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஆனால் என்ன ஆச்சு? இங்கே கிருபையின் பரிபூரணமும் நீதியாகிய ஈவின் பரிபூரணமும் யார் மூலமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை வரம் எப்படி இருக்கு? ஆதாமுடைய பாவத்தை காட்டிலும் மிக பெரிதாக இருக்கிறது. அதனால தான் அவர் இங்கே உபயோகப்படுத்துகிற வார்த்தை என்ன? கிருபையின் பரிபூரணம். அதாவது முழுமை என்பது முழுவதுமாக உள்ளது என்று சொல்லக்கூடியது. பூரணம் என்று சொன்னால் முற்று முடிய உள்ளதுக்கு தான் நம்ம பூரணமானது. பரிபூரணம்னா என்ன? வழிந்தோடக்கூடியதாக, எல்லாவற்றையும் மேற்படக்கூடிய. அப்போ கிருபையின் பரிபூரணம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஓவர்ஃப்ளோயிங், சூப்பர் அபண்டன்ட் என்று சொல்லக்கூடியதாக அந்த நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். அப்போ என்ன? இயேசு கிறிஸ்து ஒருவராலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். அப்போ என்ன? இப்போ ஒரு விசுவாசிகள் என்பவர்கள் அவர்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய சிங்காசனத்தில் அமர வைக்கப்பட்டவர்கள். அதனால தான் ரோமர் 6:14 சொல்லும்போது, பாவம் இனி உங்களை ஆட்கொள்ளாது என்று சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா ஆதாமில் எல்லாரும் மரணம் அடைவாங்க, இயேசு கிறிஸ்துவில் எல்லோரும் ஜீவனை பெற்றார்கள் என்பதை 1 கொரிந்தியர் 15:21-22 பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்கள் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஆவிக்குரிய முறையில் என்ன? உங்களுக்கு ஆவிக்குரிய அதிகாரம், உங்கள் ஆவிக்குரிய அடையாளம், அது மாத்திரமல்ல, உங்களுடைய நித்திய காலத்திற்கு உங்களுடைய இடம் என்று சொல்லக்கூடியதா. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் நம்ம எடுத்து படித்து பார்த்துட்டோம். என்ன? நம்ம நித்திய காலத்திற்கும் அவரோட கூட எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்போம் என்பதை மிக தெளிவாக நம்ம கற்றுக்கொண்டோம். அப்போ இது என்னன்னா, ஒரு விசுவாசியுடைய ஒரு ஆவிக்குரிய நிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த வசனம் நமக்கு மிக எளிதாக விளக்கி கொடுக்கிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது உங்களுடைய பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, உங்களை ஆளுகை செய்கிறவர்களாய், அந்த பாவத்தை மேற்கொண்டு ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றக்கூடிய ஒரு பெரிய கிருபை தான் நம்முடைய ரட்சிப்பு. இப்போ நீங்கள் இதை புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு நிமிஷம் யோசிங்களேன். ஒரு சிறை கைதி இருக்கிறான். அந்த கைதி நீ குற்றம் செய்யலை, உன்னை விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனுடைய குற்றங்களை மன்னித்து அவனை விடுதலை செய்வது என்பது ஒன்று. சரியா? ஆனால் என்னாச்சு? அவன் நீ குற்றவாளி இல்லை, அவன் நீதிமானாக்கப்பட்டான், நீ போடான்னு சொல்கிறது ஒன்று. ஆனால் அது மாத்திரமில்ல, அந்த சிறை கைதியை கூப்பிட்டு வச்சு அவனை ஆளுகை செய்கிறவனா மாற்றுவது இன்னொன்று. இப்போ இதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவ ஆவியானவர் நமக்கு சொல்கிறாரு. என்ன? கிருபை இருக்கு இல்லையா? கிருபை நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, நாம் ஒரு ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாய் மாற்றுகிறது. அதனால தான் அந்த கிருபையின் மூலமாக நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியும். சில கட்டுகள், அடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய காரியங்களை மேற்கொள்ள முடியும். ஆவிக்குரிய முறையில் வளராத இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மாற்றக்கூடிய. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கி தோற்று போனவங்க போல இல்லை, நீங்கள் ஒரு நம்பிக்கை இல்லாதவங்களை போனவங்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். பாவத்தினால் வரக்கூடிய மரணத்தை எல்லாம் மேற்கொண்ட நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள்
ஜீவனை பெற்றீங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் மறுபடியும் பிறந்த எப்படி நீங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய முறையில் ஜெயங்கொண்டவர்களாய், பாவத்தை மேற்கொண்டவர்களாய், ஒரு பரிபூரண கிருபையில் வளர்ந்தவர்களாய், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய அதிகாரத்தின்படி வாழக்கூடிய மக்களாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, என்ன ஒரு ஆனந்தம்! இதோ குற்றவாளிகளாய், பாவத்தினால குற்றமுள்ளவர்களாய், ஒரு தண்டிக்கப்பட்டவர்களாய், ஒரு சிறை கைதிகளாய் இருந்த எங்களை உம்முடைய கிருபையினால விடுதலை செய்தது மாத்திரமல்ல, இந்த பாவங்களை மேற்கொள்ளக்கூடிய, அதை அதிகாரம் செலுத்தக்கூடிய, அதன் மேல் ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் எங்களை வைத்ததற்காய் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.